ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ, பிசி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலே மிக குறைந்த அளவில் பார்த்தோன்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் 1000 rupees தான். ரெண்டுமே சேர்த்து ஜஸ்ட் 1000 rupees தான். இதுலேயே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்சும் கொடுத்துருவாங்க, ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸும் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் முடிஞ்சு. ஸோ எஸ்ஐபிசி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 rupees தான். சரியா? 12,000 ரூபாயில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கொடுத்துருவாங்க, ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துருவாங்க, புக்ஸ் கொடுத்துருவாங்க, ஸோ ப்ளஸ் வந்து டெஸ்ட்டுமே கொடுத்துருவாங்க, டெஸ்ட் பேஜஸும் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரே அகாடமி பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ உங்களுடைய அரசாங்க கனவை நினைவக்கூடிய நாட்கள் வந்து கூடிய விரைவில் இருக்கிறது. ஸோ இந்த ஆண்டு எஸ்ஐ மற்றும் பிசி இந்த குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெற்றி வாகை சூடி ஸோ உங்க வாழ்வில் மென்மேலும் முன்னேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு அட்மிஷன் சார்ந்தோ இல்லை டெஸ்ட் பேட்ச் சார்ந்தோ ஏதாவது டவுட்ஸ் இருந்த பட்சத்தில் ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8122299971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் என்ன பண்ணிடுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது, எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்ஐ டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்ல 4 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 5. டெஸ்ட் நம்பர் 5. ஸோ இது நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா போடுறீங்கன்றதை என்ன பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்க வந்து யாருக்கா ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னு எனக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே இந்த வீடியோ என்ன பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே என்ன பண்ணட்டும், ஸோ படிச்சு பயன்படுன்னு சொல்லிட்டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரியா? ஓகே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஸ்டின் நம்பர் 1, உயிர்மை எழுத்து ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும் கேட்குறாங்க. ஸோ உயிர்மை எழுத்து அளவு எதை மாதிரி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிக்கும் கால அளவுனா சொல்லுவானாக்கா மாத்திரை. ஒலிக்கும் கால அளவை மாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இப்போ மாத்திரை அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ மாத்திரை அப்படின்னு எடுக்கும்போது என்ன அளவுல போடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகுது. இப்போ குறில் எழுத்துனா எவ்வளவு மாத்திரை, நெடில் எழுத்துனா எவ்வளவு மாத்திரை, உயிர் எழுத்துனா எவ்வளவு மாத்திரை, உயிர்மை எழுத்துனா எவ்வளவு மாத்திரை, மெய் எழுத்துனா எவ்வளவு மாத்திரைன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மெய் எழுத்து அப்படின்னு கொடுக்கும்போது அரை மாத்திரை. மெய் எழுத்து எல்லாமே ஜென்ரலா புள்ளி வச்சு எழுத்துருக்குல்ல, இந்த ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, ஒற்று இதெல்லாம் போயிருப்பாங்க. இதுக்கெல்லாம் அரை மாத்திரை. உயிர் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உயிர் எழுத்து அப்படின்னு கொடுக்கும்போது இதுல இருந்து பார்த்தோன்னாக்கா குறிலா இருந்தா 1 மாத்திரை அளவும், நெடிலா இருந்தா 2 மாத்திரை அளவும் போயிருப்பாங்க. சரியா? ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா சேமா தான் இருக்கும். உயிர் எழுத்துன்னு சொல்லும்போது 2ஆ டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று குறில், இன்னொன்று பார்த்தோன்னா நெடில். உயிர் எழுத்துன்னு கொடுக்கும்போது குறிலா இருந்தா 1 மாத்திரை, நெடிலா இருந்தா 2 மாத்திரை. இப்போ உயிர்மெய் எழுத்து அப்படின்னு கொடுக்கும்போது இது உயிர்மெய் எழுத்தாம். இந்த உயிரும் மெய்யும் ஒன்னா சேர்றதுல உயிர் மெய் எழுத்து தோன்றுகிறது. இது ஜென்ரலா பார்த்தோன்னா உயிர்மெய் எழுத்து 1.5 மாத்திரை வச்சிருக்கும். ஜென்ரலா 1.5 மாத்திரை வச்சிருக்கும். ஏன்னா உயிர் எழுத்து 1 மாத்திரை, மெய் எழுத்து அரை மாத்திரை சேர்த்து 1.5 மாத்திரை அளவு அல்லது 2.5 மாத்திரை அளவு அதை பேஸ் பண்ணி போயிருப்பாங்க. 1.5 மாத்திரையா 2.5 மாத்திரையான்றதை பார்த்துக்கலாம். சரியா? இப்ப என்ன கொஸ்டின் ஏன்னா இந்த உயிர்மெய் எழுத்து இருக்குல்ல, இது எதெல்லாம் தேர்ந்து உற்பத்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிர் எழுத்து பிளஸ் மெய் எழுத்து ரெண்டும் சேர்ந்து உற்பத்தியால தான் உருவாகிறது. இந்த எழுத்து ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா உயிரெழுத்து உருவாவது போலவே சவுண்ட் தோட்டத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ ஆப்ஷன் சி உயிரெழுத்தை ஒத்து காணப்படுகிறது. உயிரெழுத்தை ஒத்து காணப்படும். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 2, மழங்கொலி எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா மழங்கொலி அப்படின்னா ஒரே மாதிரி சவுண்ட் இருக்கும். ஸோ இப்போ இங்கிலீஷ்ல கொடுக்கும்போது ஹோமோபோன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்கல்ல, ஹோமோபோன். போன் அப்படின்னா சேம் சவுண்டு. மயங்க ஒலினா சவுண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு வாரம் சொல்றேன், கவனிங்களா. இப்போ வந்து காங்காச்சோர் சொல்லணும்ப ங ங ந ஞ ந அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் பார்த்தோன்னா டிஃபரன்ஸ் இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இப்போ இவன் வந்து ஞ அப்படின்னுவான், இது சொன்னாலும் ந அப்படின்னுவேன், இது சொன்னாலும் ந, இது சொன்னாலும் ந. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஸ்லைட்டாக தான் டிஃபரன்ஸ் வரும். ஆல்மோஸ்ட் சேமான சவுண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால தான் இது மழங்கொலிகள் போயிருப்பாங்க. இந்த மாதிரி எழுத்துக்கள் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா இந்த லா, ஸோ இந்த லா, அதுக்கப்புறம் இந்த ரா, இந்த ரா, ஸோ இதெல்லாம் நம்ம இருப்பாங்க. இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தோன்னாக்கா ஜென்ரலா மழங்கொலி எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுவது. ஏன்னா ஒரே மாதிரியா இருக்கும். சரி, அது 4 8 எழுத்துக்கள் ஜென்ரலா பார்த்தோன்னாக்கா மழங்கொலி எழுத்துக்கள் அப்படின்னு போயிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி 8 எழுத்துக்கள் மழங்கொலி எழுத்தை பெற்று காணப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 3, தவறானது எது? இதில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. நா வரிசையில் ந, நா, நே, நோ ஆகிய சொல்லின் முதலில் வரும். இது கரெக்ட். இது கரெக்ட். யா வரிசையில் யா, யா, யூ, யூ, யோ, யவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா
சொல்லின் முதலில் தான் வரும். இதுவும் கரெக்ட். இதுவுமே கரெக்ட். ஏன்னா அவுகார குறுக்கு எப்பவுமே என்ன பண்ணுது, சொல்லின் முதலில் மட்டுமே வரும். அதுவும் கரெக்ட். அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. கரெக்ட். எங்க வரும்னு பார்த்தோன்னா இடையில தான் வரும். இது வந்து இடையில தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கும்போது எக்கு அப்படின்னு எழுதுறோம்னா பண்ணுவாரு, எக்கு, அக்து, அக்தே துணை, அக்து அந்த மாதிரி எழுதும்ல. எங்க சொன்னாக்க இடையில தான் வரும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணது, சொல்லின் இடையில் வராதுல, இடையில தான் என்ன பண்ண முடியுது, வரும். இடையில தான் வரும். ஸோ அப்ப ஆன்சர் பார்த்தோன்னா இதுதான் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4. உடல் நோய்க்கு டேஷ் தேவை. உடல் நோய்க்கு என்ன தேவை, ஔடதம் அப்படின்னு போயிருப்பாங்க. ஔடதம் என்பது மருந்து. உடல் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தேவை. இது மருந்து என்பதுதான் இருப்பாங்க, ஔடதம் போயிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது? புத்தரின் வாழ்க்கை வரலாற்று நூல் சொல்லும் போது என்ன பண்ணிருப்பாங்க, ஆசிய ஜோதி, த லைட் ஆஃப் ஏசியா, த லைட் ஆஃப் ஏசியா அப்படின்னு நூல் யார் எழுதியிருப்பான்னு பார்க்கும்போது எட்வின் அர்னால்டு. எட்வின் அர்னால்டு அவர்கள் பிரிட்டிஷ் ரைட்டர் வந்து அவர் எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் நண்டையில் ஓடுது கன்று குட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல்கள். ஸோ இந்த பாடல்கள்ல என்ன அணி வந்திருக்கிறது தான் கொஸ்டின். சரியா? இந்த வரிகளில் பயின்று வந்துள்ள அணி எது அப்படின்னு கேட்டாங்க. சரியா? தோட்டத்துல ஒரு பசு மேயுது, இயல்பா மேயுது தான் அது. சரியா? அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. கன்று குட்டி போகுது, நார்மலா நேச்சுரலாவே துள்ளி குதிக்கு தான் போகுது. ஸோ இதுக்கு என்ன பண்ண தேவையில்ல, இது வந்து இயல்பா இருக்கிற விஷயத்த இயல்பா தான் குறிப்பிடுறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது இயல்பு நவிர்ச்சி அணி, இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? ஸோ இப்போ இது உருவக அணியோ இல்லை ஏகதச உருவக அணியோ பிரிது மொழிதல் அணியோ எதுவுமே கிடையாது. தீவக அணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற அணி, ஊமை அணி, இந்த மாதிரிலாம் எதுவுமே பேச தேவையில்ல. இப்போ உயர்வின் நவிர்ச்சி கிடையாது, தற்குறிப்பேற்ற அணியும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆஸ் யூஷுவல் தோட்டத்துல ஒரு மாடு மேய்தாங்க, ஒரு பசு மேய்ஞ்சிட்டு இருக்குது. பக்கத்துல கொஞ்சம் கண்ணுட்டி துள்ளி உயுது. கண்ணுட்டி மா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுட்டி உடையிற போகுது. அம்மா கத்தன உடனே கண்ணுட்டி வரப்போகுது. இது நார்மலா இருக்கிறதால இயல்பான விஷயத்தை அப்படியே கூறப்படுறதால இது இயல்பு நவிர்ச்சி அணி என்று அழைக்கப்படுறது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 7. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது? கொள்வதும் என்கிட்ட இருக்கிறதும் பார்த்தோன்னா அதிகமாகாது, கொடுப்பதும் குறையாது. என்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்தேனே இருந்தாலுமே குறைஞ்சு போவாது அப்படின்னு சொல்ற நூல் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி பட்டினப்பாலை. ஆப்ஷன் டி பட்டினப்பாலை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 8. பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி கயத்தூர். இது கயத்தாறு கிடையாது, கயத்தூர் என்பதுதான் அது ஆன்சர். ரைட். அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 9. புதிய ஆத்திச்சூடியில் காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யாரு? ஸோ நிறைய பேர் நம்ம டவுட் வரும், ஔவையார் அப்படின்னு கொடுக்கும்போது ஆத்திச்சூடி, ஆத்திச்சூடி எழுதுன்னு பார்த்தோன்னா ஔவையாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம், அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவே, ஈவது பண்புன்னு நினைப்பாங்க. அதை பத்தி நம்ம கொடுத்துட்டு போயிருப்போம். இது ஔவையாருடைய ஆத்திச்சூடி. நெல்லை சு முத்தி அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து பார்த்தோன்னா அறிவியல் ஆத்திச்சூடி. இவர் வந்து அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்றது எழுதுன யாருன்னு பார்த்தோன்னாக்க நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியிருப்பாரு. சரியா? நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறான்னா ஆத்திச்சூடி, சாரி நமக்கு என்ன கேட்கறான்னா புதிய ஆத்திச்சூடின்னு சொல்லும் போது ஆப்ஷன் ஏ பாரதியார் எழுதின பாடல் தான் பார்த்தோன்னா புதிய ஆத்திச்சூடி. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 10. சரியானது எது? சரி, அதுல கொடுத்ததுல 4 ஆப்ஷன் எது கரெக்டா இருக்குது, மேட்ச் ஆகுதுன்னு கேட்கறாங்க. இப்ப சென்னை, பள்ளி இதுல எதை கொடுது, ஒரு இடத்தை குறிது. அப்ப இடவாகு பெயர்னு வரும், இங்க பொருட்பெயர் வந்துச்சு, இது தப்பு, இது தப்பு. அடுத்து படித்தல், ஆடுதல் இது என்ன பண்ணுது, ஒரு தொழிலை குறிக்கிறது. ஆனா இது பண்பு பெயர்னு போகிறாங்க, இதுவும் தவறு. நன்னை, செம்மை இதெல்லாம் செம்மைன்னு சொல்லும் போது பண்பு குறிது, பண்பு குறித்தால் இது சினை பெயர்னு போகிறோம், இதுவும் தவறு. நாள், சித்திரை இப்ப வந்து இன்னைக்கு நாள்னு சொல்லும் போது காலத்தை காட்டுகிறது. அப்ப காலப்பெயர் என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் டி நாள் சித்திரை என்பது காலப்பெயர், இது ரைட்டு. அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 11. இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணினாக்கா இருக்கிறபடி சொன்னா அது இயல்பு நவிர்ச்சி அணி. தன்மை, அதோட தன்மையை அப்படியே சொல்றதால இது தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தன்மை நவிர்ச்சி அணி என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இருக்கிறத மிகைப்படுத்தி கொண்டதுன்னு சொல்லுவாங்க உயர்வு நவிர்ச்சி அணி. இருக்கிற மாதிரி சொன்னா இயல்பு நவிர்ச்சி அணி,
அதோட வேறு பெயர்னா இருக்கிற தன்மையை அப்படியே குறிப்பிட்டால் இது தன்மை நவிர்ச்சனி என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 12. சுவரில் வெள்ளை அடித்தனர். வெள்ளை என்பது என்ன கொடுக்குது? ஒரு கலர், ஒரு குவாலிட்டி. எப்படி இருந்தாலும் கேட்டது வெள்ளையா இருப்பாங்க. அந்த பக்கத்துல வெள்ளை ட்ரெஸ் இருக்கும் பாரு, வெள்ளை கலர் அந்த வெள்ளை நம்மளுக்கு பர்டிகுலரா டினோட் பண்ணி காட்டணும். அதோட குவாலிட்டி காட்டுறதால இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு பெயர் என்று அழைக்கப்படுறது. பண்பு பெயர் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? கால பெயர் அப்படின்னாக்கா நேரம். சரியா? இன்னைக்கு, நாளை, நாளை மறுநாள், நேற்று, காலை, மாலை, மதியம் அப்படின்னு எல்லாத்தையும் டைமை குறிச்சு அடுத்த மாசம், இந்த மாசம், அந்த வருஷம், இந்த வருஷம் குறிச்சு எல்லாமே கால பெயர். தொழில் பெயர் கொடுக்கணும்னு இருப்பாங்க. எங்க சூரியல் வெள்ளை அடித்தனர் கொடுக்கும்போது ஒயிட் வாஷ் பண்றது தொழில் தான், பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அது மாதிரி ஆடுதல், ஓடுதல், பதித்தல், குதித்தல், விளையாடுதல் எல்லாமே தொழிலை குறிக்கிறது. சினை பெயர் அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம். சினைனா உறுப்பு. இப்ப கை, கால், மரம் எடுத்துட்டாக்கா இப்ப வந்து கிளை, இலை, பூ, காய், கனி இந்த மாதிரிலாம் கொடுத்தானது எல்லாமே சினை. ஒரு உறுப்பை தனியா குறிப்பிட்டு சொல்லிச்சுன்னா அது சினை பெயர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? முதலில் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது முதல் எழுத்து வடிவம் உருவாக்கியவர்கள் சுமரியர்கள். இவர்களோட எழுத்து வடிவம் பார்த்தோன்னாக்க கியூனிஃபார்ம். இவருடைய எழுத்து வடிவம் கியூனிஃபார்ம் என்ற எழுத்து வடிவத்தில் இருப்பாங்க, உருவாக்கி இருப்பாங்க. சரியா? ஸோ கியூனிஃபார்ம் இஸ் ரைட் ஆன்சர். இதுதான் அவங்களுடைய எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி சிறந்த அரசர் யார்? பௌத்தத்தை பயன்படுத்திய கடைசி சிறந்த அரசர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அர்ஷர் இஸ் ரைட் ஆன்சர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசோகரா இருக்கட்டும், ஸோ கனிஷ்கர் வந்து இவர் வந்து அசோகர் சொல்லும் போது பௌத்த மதத்தை பின்பற்றதுல மிகப்பெரிய பங்காற்றியவர் சொல்லும் போது அசோகர் அவருடைய பங்களிப்பை தான் 3வது புத்த மதத்தை கூட்டியிருப்பார் பாடலிபுத்திரத்துல. இவர் கனிஷ்கர் சொல்லும் போது 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்படுகிறார். இவர் தான் என்ன பண்ணுவாரு? 4வது புத்த மாநாட்டை காஷ்மீர் இருக்கிற ஸ்ரீநகருக்கு கூட்டியிருப்பாரு. ஸோ இவர் 4வது புத்த மாநாடு 2வது அசோகர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்த அர்ஷர், அதுக்கப்புறம் வந்த அரச பேரரசு தான் இருப்பாங்க சிறந்த அரசர்னு கேட்டுக்கிறாங்க. அவர் தான் இருப்பாரு கடைசியா இந்தியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றிய கடைசி அரசர். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? புத்த மதம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோன்னா அழிவுற்று அடுத்த இருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா முஸ்லிம் ஆட்சி, முகலாயர்கள் ஆட்சி இருப்பாங்க இந்தியாவில் வந்து நிறுவியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒளிகிறார் என்று குறிப்பிட்டவர் யார்? அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இன்று வரை திகழ்கிறார் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஆங்கில கவிஞரான ஹெச்ஜி வெல்ஸ் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 16. ஈராக் நகரம் பற்றி எந்த நூல் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஈராக் நகரம் கொடுக்கும்போது ஏன்னா மெசபடோமியா தான் தற்போது பார்த்தீங்கன்னா ஈராக் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அங்க வந்து என்ன இருப்பாங்க? ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய செய்திகளை ஜெனரலா 2 நூல் தான் குறிப்பிடும். ஒன்று பட்டினப்பாலை, இன்னொன்று வந்து மதுரை காஞ்சி. இங்க வந்து நமக்கு ஆப்ஷன் வந்து பட்டினப்பாலை இருக்கிறது. ஸோ ஆப்ஷன் சி, பட்டினப்பாலை இஸ் ரைட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈராக்கெல்லாம் இருப்பாங்க குபு மணல கட்டப்பட்ட கிசே பிரமிடு, குபுமண கட்டப்பட்ட கிசே பிரமிடு வந்து காணப்படும். இந்த கிசே பிரமிட் வந்து பார்த்தீங்கன்னா பாரோக்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. மம்மிக்கல் பாரோக்கள்னு சொல்லுவாங்க. அந்த அரசர்களை பாரோன்னு அழைப்பாங்க. அந்த அரசர்கள் என்ன இருப்பாங்க? இறந்த உடனே அவங்க உடல் பதப்படுத்தப்பட்டு வச்சிருப்பாங்க. அந்த பதப்படுத்தும் போது வால் மிளகு எடுத்துன்னு போய் வச்சிருப்பாங்க. அப்ப இந்தியாவில் நினைப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி நடந்துச்சு என்று குறிப்பிட்ட நூல் வந்து பட்டினப்பாலையில் செய்தியா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை 2 தான் சொல்லியிருப்பாங்க இரட்டை காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இன்னைக்கு தேதி பார்த்தோன்னா 19. இன்னைக்கான பார்த்தோன்னா நிதி பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட நிதி பட்ஜெட்ல இருப்பாங்க இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக, சிலப்பதிகாரத்தை மணிமேகலையும் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க? டிரான்ஸ்லேஷன் பண்றதுக்காக சட்டசபையில வந்து பார்த்தோன்னா 2 கோடி ரூபாய் என்ன பண்ணிருப்பாங்க? ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கான இதை 100% எடுத்துக்கலாம். சிலப்பதிகாரம், மணிமேகலை இது 2 கிளீன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய் 2 கோடி ரூபாய் எல்லாம் பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நிலநிலை பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து ஒதுக்கிடுங்க. என்ன திட்டம் நான் வந்து கான்செப்ட சொல்றேன். திட்டத்தின் பெயர் என்னன்றது மட்டும் நீங்க சொல்லுங்க. திட்டத்தின் பெயர் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லி விடுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ திட்டம் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னாக்க வறுமை ஒழிப்பு திட்டம் சொல்லுமே நினைப்பாங்க 5 ஆண்டு திட்டங்கள் போட்டு 12வது 5 ஆண்டு திட்டமா இருக்கட்டும், ஸோ 8வது 5 ஆண்டு திட்டம் இது வேஸ்ட் பண்ணி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி 5 ஆண்டு திட்டங்களை தாண்டி இப்போ அட் ப்ரெசென்ட்ல பார்த்தோன்னா தமிழ்நாடு பார்த்தோன்னா மத்திய அரசு நிதி ஆயோக்ல இருந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. 2.2% மட்டும் தானே இருப்பாங்க தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 2.2% வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறது வறுமை ஒழிப்பு இல்லாமலே மாற்றணும் அப்படின்ற கான்செப்ட் தானே இருப்பாங்க
இப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற 5 லட்சம் பேருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற 5 லட்சம் பேருக்கு என்ன பண்ண போறாங்க நிதி உதவி அளித்து ஸோ அவங்க தொழிற்சாலைகளோ ஏதோ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு லோனை கொடுத்து வந்து உதவ போறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன? அந்த திட்டத்தின் பெயர் என்ன? அதாவது பார்த்தோன்னா தமிழகத்தில் வறுமை ஒழிப்பு அதை சார்ந்து இன்னைக்கு பட்ஜெட்ல அதாவது 19/2/2024 நிதி பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெயர் வந்து கொடுத்துறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் என்ன? இதுதான் கொஸ்டின். சரியா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விடு. ஸோ தெரியாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணிட்டே வா. அந்த கொஸ்டினோட கடைசியில அதுக்கான ஆன்சரை நான் ரிவீல் பண்றேன். சரிங்களா? ஓகே, பாருங்க கொஸ்டின் நம்பர் 17. தவறான இணையை தேர்வு செய்க. இது தப்பா இருக்குது அப்படிங்கிறாங்க. எது வந்து தவறாக இருந்தது பார்த்துடலாம். சரியா? இப்ப சேர நாடு அப்படின்னு கொடுக்கும்போது கரூர் வஞ்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது கரெக்ட் தான். வஞ்சின்றது கரெக்ட். கரூர் கோவை உட்பட்ட பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேர நாடு. இது கரெக்ட். இந்த சேர நாடு வந்துடும். அடுத்து சோழ நாடுன்னு சொல்லும்போது தஞ்சை நாகப்பட்டினம், தஞ்சாவூர் நாகப்பட்டினம், இதுவும் கரெக்ட். பாண்டிய நாடு சொல்லும்போது கன்னியாகுமரி மதுரை போயிருக்காங்க. இந்த கன்னியாகுமரி அப்படின்றது எங்க வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ மதுரை வந்து கரெக்ட். பாண்டிய நாடு மதுரை கரெக்ட். பட் ஆனால் கன்னியாகுமரி வருது, கன்னியாகுமரி வராது. ஸோ இது தவறானது. இது வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக அங்கே வந்திருக்கணும். இது தொண்டை நாடு. இது தொண்டை நாடு அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தோன்னா வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் இந்த பகுதி எல்லாமே தொண்டை மண்டலங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொண்டை நாடு இதுவுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இதுதான் தவறானது. அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 18. நடனமாது என்ற வெண்கல சிலை கிடைத்த இடம் எது? நடனமாது அப்படின்னு போயிருப்பாங்க. இது எந்த இடத்துல வரும்னு பார்த்தோன்னா IVC இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்துவெளி நாகரிகத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த IVCன்றது ஒரே ஒரு கடம் கிடையாது. ஹரப்பா மொகஞ்சதாரோ ரெண்டு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோவில் இது எந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படிதான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை மொகஞ்சதாரோ இஸ் ரைட் ஆன்சர். மொகஞ்சதாரோ என்பது சரியான விடை. சரிங்களா? இங்கதான் கிடைச்சிருக்கோம் நடனமாது பெண் சிலை, நடனமாது என்ற பெண் சிலை கிடைச்சிருக்கும். இது என்ன பண்ண போகுது, ஒரு கையை வந்து பார்த்தோன்னா இடுப்புல வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வைக்கணும்னு இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. இது சார்ந்த செய்தி வந்து கொடுத்துருப்பாங்க. இது எண்கல காலம் சொல்லும்போது வெண்கல சிலை எந்த உலகத்தால் ஆனது? வெண்கலம். எங்க கிடைச்சது? மொகஞ்சதாரோ. எந்த காலகட்டத்தை சார்ந்தது? உலக காலம். சரி, இந்த மாதிரி என்ன பண்ணலாம், எந்த கொஸ்டின் வேணாலும் ரேஸ் பண்ணலாம், பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ ஹரப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன இருப்பானாக்கா ஹரப்பான்னு ஜெனரலா சொல்லும்போது புதையுண்ட நகரம். ஹரப்பான்னு சொல்லும்போது பரியல் சிட்டின்னு போயிருப்பாங்க. புதையுண்ட நகரம் போயிருப்பாங்க. மொய்தான் சொல்லும்போது இடுகாட்டு மேடு அல்லது சுடுகாட்டு மேடு அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 19. கிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? கிசே பிரமிடு யாரால் கட்டப்பட்டது? குபு மன்னர். கிசே பிரமிடு கட்டியவர் வந்து குபு மன்னர். இங்க வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கல்லும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 15 டன் எடை கொண்டது. 15 டன் எடை கொண்ட கற்களால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க. இதுவே உலகில் கட்டப்பட்ட மிகப்பெரிய மற்றும் பழமையான பிரமிடுன்னு சொல்லும்போது கிசே பிரமிடு. இதை கட்டியவன் சொல்லும்போது குபு மன்னர் கட்டியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 20. இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமால் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இந்த கொஸ்டினான சரியான விடை ஆப்ஷன் டி 1861 என்பது சரியான விடை. 1861 இஸ் ரைட் ஆன்சர். சார்ல்ஸ் மேசன் ஒருத்தர் இருப்பாரு, சார்லஸ் ஆலன் ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ சார்ல்ஸ் ஆலன் அப்படின்னு சார்ல்ஸ் மேசன் அப்படின்னு கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணிருப்பாரு? சார்ல்ஸ் ஆலன்னா த சர்ச் ஃபார் த இந்தியன்ஸ் லாஸ்ட் எம்பரர் என்ற நூல் எழுதி பார்த்தா சார்ல்ஸ் மேசன் அப்படின்னு கொடுக்கும்போது 1921 என்ன பண்றாரு? ஹரப்பாவையும் மொகஞ்சதாரோவையும் ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த கராச்சல் ரோடு ரெடி பண்றாங்களா, அப்படி ரோடு ரெடி பண்ணிட்டு வரும்போது ரெண்டுக்கும் இடையான ஒற்றுமைகள் இருக்கிறது அப்படின்னு சொன்ன வருஷம் தான் பார்த்தோன்னா 1921. அதுக்கப்புறம் தான் நிற்பாங்க 1924 ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி எடுத்து கண்டுபிடிச்சிருந்தா நிற்பாங்க. ரெண்டுமே பார்த்தா மேட்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க. 1856 முதல்ல ஆராய்ச்சி பண்றாங்க. முதல்ல 1856 ஆராய்ச்சி பண்றாங்க. அடுத்து 1861 தான் என்ன பண்றாங்க? ASI என்று அழைக்கப்படுகின்ற ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை என்ன பண்ணாங்க? 1861 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 21. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ சைவ குரோத்துல வந்து பார்த்தோன்னா 63 நாயன்மார்கள்ல முதன்மையான 4 பேர்ல இவர் ஒருத்தர். சரியா? ஏன்னா திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் இவங்க 4 பேரும் பார்த்தோன்னா முதன்மையாக சொல்லுவாங்க சைவ குறவர்கள். 4 பேருமே சைவ குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்ற அதுல முதன்மையான ஒரு நபர் தான் பார்த்தா திருநாவுக்கரசர். அவர் என்ன பண்றாரு? காஞ்சியை பத்தி குறிப்பிடும் போது
கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னா அர்த்தம்னாக்கா படித்தவங்க வந்து பார்த்தோம்னா சான்றோர்களும் படித்தவர்களும் அதிகமா இருக்கிற இடம் சொல்லும் போது காஞ்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 22. பாண்டிய அரசர்களில் டேஷ் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக போற்றப்படுகிறார். பாண்டிய மன்னர்ல இருந்தவங்க. ஸோ இதனால இப்போ பாண்டியர்கள் ஃபேமஸ் கொடுக்கணும்னு இருப்பாங்க. அந்த நகரம் பார்த்தா முத்து நகரம் என்று அழைப்பாங்க. முத்து உடைத்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது மதுரை வந்து கொடுத்துருப்பாங்க. அல்லடங்காடி நாலங்காடி இந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. ஸோ நகரம் பார்த்தோன்னா இருப்பாங்க மதுரையும் கொடுக்கும்போது கோயில் நகரம் கொடுப்பாங்க, தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க, வணிக நகரம்னு அழைப்பாங்க. அதையும் தாண்டி அந்த இடத்துல பார்த்தோன்னா ஆட்சி செய்வர்கள் சொல்லும்போது பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல தமிழ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆற்றிய பணிகள் மிக முக்கியம். சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். கடைச்சங்கத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 49 புலவர்கள் இருப்பாங்க பணி வந்து செஞ்சிருப்பான்னு பார்த்தாச்சு. ஸோ இதுல யார் மிகவும் புகழ்பெற்ற போர் வீரராக இருந்தாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாமே புகழ்பெற்றவர்கள் தான். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெடியனா இருக்கட்டும், பாண்டிய நன்மாரனா இருக்கட்டும், முதுகுடி பெருவழியா இருக்கட்டும், எல்லாருமே ஃபேமஸா இருந்தாலும் இதுல மிகவும் போற்றத்தக்க நகர்னு சொல்லும்போது பாண்டிய நெடுஞ்செழியன். பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்கள் தான் புகழ்பெற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 23. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி. கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். அது கரெக்ட். கல்வியில் கரையிலா என்ற குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இது கரெக்ட். இந்தியாவின் 7 புனித தலங்களில் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். இதுவும் கரெக்ட். இதுவுமே கரெக்ட். ஏன்னு பார்த்தோன்னாக்கா வந்து புத்தகயா, சாஞ்சி இந்த மாதிரி பகுதியில் பார்த்தோன்னாக்கா அந்த வரிசையில 7வது தலத்துல வந்துனாக்கா இந்தியாவின் 7 புனித தலங்கள்ல காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. புனித பயணிகளின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற யுவான் சுவாங் சீன பயண யாத்திரை வந்து இருப்பாங்க. பௌத்த மதத்தை பற்றி ஆராய்வதற்காக வந்த ஒரு நபர் தான் யுவான் சுவாங். அவர் தன்னுடைய குறிப்புலாம் இருப்பாங்க. சியூகி அப்படின்னு நூல் எழுதியிருப்பாங்க. அந்த நூல் வந்து இதை பத்தி குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, பாயிண்ட் நம்பர் 3 கூற்று. நகரங்களில் சிறந்தது காஞ்சி. நகரில் சிறந்தது காஞ்சி என காளிதாச குறிப்பிட. காளிதாசன் குடும்பம்னு இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா வட இந்தியாவில் ஆட்சி செய்த மிகப்பெரிய ஒரு ரைட்டர் தான் பார்த்தோன்னா காளிதாசர். இவர் வந்து பார்த்தோன்னா குப்த அரசர். இவர் வந்து பார்த்தோன்னா குப்த அரசர்கள் பார்த்தோன்னா அமைச்சராக இருப்பாரு. சாக்குந்துல்லும் அப்படின்ற நூல் தான் ரொம்ப ஃபேமஸான நூலாக கொடுத்துருப்பாங்க. இவருன்னா நகரங்களில் சிறந்தது காஞ்சி. இதுவும் கரெக்ட். அப்ப என்னன்னா எல்லா கூற்றுமே சரி. எல்லா கூற்றுமே சரி. ஸோ ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 1ம் சரி, 2ம் சரி, 3ம் சரி. சரிங்களா? அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 24. சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் சொல்லும் போது ஆப்ஷன் ஏ ஹரிசேனர். ஆப்ஷன் ஏ ஹரிசேனர். அவருடைய நூல் சொல்லும் போது அவருடைய குறிப்பு இந்த நூல்கள் வரிசைகள் எங்க இருப்பான்னா சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூணர்கள். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் இருப்பாங்க. அவருடைய வரலாறுகள் வந்து பார்த்தோன்னா பொறிச்சு தான் வந்து பார்த்தோன்னா ஒரு வரலாறு வந்து கொடுத்துருப்பாங்க. ஹரிசேனர் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 25. தேசிய ஊராட்சி தினம். தேசிய ஊராட்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுறது அப்படின்னு கேட்கும்போது ஏப்ரல் 24. இது ஊராட்சி தினம் ஊராட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் 2 சொல்லும்போது அகிம்சை தினம். ஏன்னா காந்தி பிறந்த தினம் அகிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சரியா? ஸோ மார்ச் 8 அப்படின்னு கொடுக்கும்போது எல்லாருக்குமே தெரியும் மகளிர் தினம். மார்ச் 8 வந்து மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் 26. இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் சொல்லும்போது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டில் தான் அனுசரணை பண்ணியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் 27. எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் தான் உலகிலேயே எழுதப்பட்ட மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்டம் சொல்லும்போது இந்தியா. நன் அதர் தென் இந்தியா. இந்தியா தான் பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. அதோடைய உரிமைகள் பார்த்தோன்னா மொத்தமா 60 நாடுகள்ல தழுவி 60 நாடுகள்ல தழுவி என்ன பண்ணிருப்பாங்க? இது வந்து எழுதி முடிச்சிருப்பாங்க. ஸோ அமெரிக்கா என்பது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமை அடிப்படை உரிமை வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து சீனா கிடையாது. இங்கிலாந்து சொல்லும்போது பாராளுமன்ற சிஸ்டம் எங்க ஃபாலோ பண்ணிருப்பாங்கன்னா இங்கிலாந்து தான் ஃபாலோ பண்ணி தான் பாராளுமன்ற சிஸ்டம் வச்சிருப்பாங்க. சரியா? நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் கொடுக்கணும்னு இருப்பாங்க. ஜோன்னு ஒரு நாட்டுல இருந்து அயர்லாந்து கடை வாங்கியிருப்பாங்க. ஸோ கடமைன்னு எடுக்கும்போது முன்னாள் சோவியத் யூனியன் சொல்லும்போது ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கடமை வந்து எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டோட சிறந்த சட்டங்கள் எல்லாம் இருப்பாங்க எடுத்து இந்திய நாட்டு அரசியலமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 28. 2007 ஐநா சபை டேஷ் நாளை உலக மக்களாட்சி தினமாக இருக்கிறது. 2007 உலக மக்களாட்சி தினமாக என்னைக்கு அனுப்பிச்சோம்னாக்கா மக்களாட்சி தினம்னாக்கா செப்டம்பர் 15 மக்களாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. இப்போ செப்டம்பர் 15 ஓகே. 14 சொல்லும்போது ஓசோன் தினம். 16 ஓசோன் தினம் போயிருப்பாங்க. இப்ப டிசம்பர் 10 அப்படின்னு சொல்லும்போது மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுறது. ஜனவரி 25 சொல்லிருப்பாங்க
நேஷனல் ஓட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினமாக இந்தியாவில் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இப்போ தான் இருக்கா மக்களாட்சி தினம். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மக்கள் தொகை தினம், மக்கள் தொகை தினம் சரியா, மக்கள் தொகை தினம் அப்படின்றத ஸோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு. மக்கள் தொகை தினம் எப்போன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டுரு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 29. நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்தும் வரலாற்றை பெற்றுள்ள நாடு எது? நேரடி மக்களாட்சியை வெற்றிகரமாக செயலாற்றும் வரலாற்றை பெற்ற நாடுன்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி சுவிட்சர்லாந்து என்பது சரியான விடை. இந்தியா ஜனநாயக நாடு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க நேரடி மக்களாட்சி. ஸோ மக்களாட்சியை ரெண்டா டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேரடி மக்களாட்சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இன்னொன்று வந்து பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இந்த நேரடி மக்களாட்சின்னு சொல்லுவாங்க இருப்பாங்க சுவிட்சர்லாந்து போயிருப்பாங்க. பிரதிநிதி மக்களாட்சினா இங்கிலாந்து, இந்தியா, கனடா எல்லாமே பிரதிநிதித்துவ மக்களாட்சி அடிப்படையில் தான் செயல்படுறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போடலாம். கொஸ்டின் நம்பர் 30. இந்திய அரசியலமைப்பு எத்தனை நாடுகளிலிருந்து ஆய்ந்து அறிந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஆப்ஷன் சி 60 நாடுகள். 60 நாடுகள்ல இருந்து முக்கியமான சட்டங்களை மேற்கொண்டு இருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து உருவாக்கி இருப்பாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு முக்கிய காரணம் சொல்லும்போது என்ன இருப்பாங்க அந்த 1946 ஏற்பட்ட அமர்வு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இருப்பாங்க அது வந்து பார்த்தோன்னா இவ்வளவு ஷேப் உருவாக்குன தேசப்பிதா அவருடைய காரணமாகவும் இருக்கலாம். ஒரு ஷேப்பு உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த அண்ணல் அம்பேத்கர் அவர் தான் பார்த்தோன்னா முக்கிய காரணம். அவர் தான் என்ன சொல்லுவாங்க சட்ட தந்தை, சட்ட தந்தை, அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் ரிவீல் பண்ணுறதுக்கான நேரம் வந்துடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்ல ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ மற்றும் பிசி அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி குரூப் 4 மற்றும் கிளாஸ்னா ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேச்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ள மாணவர்கள் ஸோ கட்டாயமாக ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோ இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்டியூட் பண்ணுங்க ஜாயின் பண்ணி படித்தா மட்டும் தான் நம்ம ரீகால் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ நம்ம கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஏன்னா 2022, 23 எஸ்ஐ மற்றும் பிசியில் பார்த்தீங்கன்னா மாபெரும் சாதனை படைத்த ஒரு அகாடமி சொல்லும்போது வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 70க்கு 69 மதிப்பெண் பெற்று ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தாங்க. இந்த ஆண்டு 70க்கு 67 மதிப்பெண்கள் பெற்று நம்முடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் தேர்ட் ரேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சாதனைகள் பார்த்தீங்கன்னா மேல் மேலும் தொடர ஸோ அந்த வரிசையில் நீங்களும் இடம்பெற நினைச்சோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சோ ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ ஏதோ ஒன்று ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்கள் வெற்றியை நோக்கி பயணிங்க. ஸோ எங்களுக்கு புரியுது. எனக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் திட்டம். அந்த வறுமை ஒழிப்பு திட்டத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாயுமானவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தாயுமானவர் திட்டம் அப்படின்ற திட்டத்தை வந்து இன்னைக்கு சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஹெட் பிரசிடென்ட் இருக்கிற தங்கம் தென்னரசு என்ன பண்றாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் இருக்காரு. அவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் சொல்லும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாடி இருந்தாரு. இப்போ அவர் கிடையாது. அவர் தகவல் என்ன பண்ணிட்டாரு அந்த டிபார்ட்மெண்ட் மாறிட்டாரு. இப்ப தங்கம் தென்னரசு தான் நிதி அமைச்சர் இருக்காரு. ஸோ அவரோட தன்னோட பட்ஜெட் இன்னைக்கு வந்து ஒரு பாட்டை வாசித்திருக்காரு. ஸோ நாளைக்கான பாட்டில் என்ன நடக்கின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம் அடுத்த அப்டேட்டுக்காக. ஸோ வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.